வணக்கம் மக்களே, வெல்கம் டு சினிலன்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பரத். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோட் படத்தோட ரிவ்யூ, ஹானஸ்ட் ஒப்பீனியன். பார்க்கலாமா? ஓகே, ரைட்டு. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா வேற லெவல் படம். உண்மையாக சொல்கிறேன், பயங்கரமான படம். பாசிட்டிவிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குது, நெகட்டிவிட்டி வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதை நம்ம இப்போ பேசலாம். ஸோ பாசிட்டிவிட்டிஸ்லாம் என்னென்னா, நமக்கு வந்து ஆக்டிங்கு, ஸ்டோரி, பிஜிஎம்மு ஏகப்பட்டது. ஆனால் பெரிய 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 பாசிட்டிவ் என்னன்னா, அவுட் ஆஃப் தி சிலபஸ் வந்தது. நம்ம வில்லன் இளைய தளபதி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட ஆக்டிங் ஐயோ சும்மா அப்படியே ஃபயராக இருந்துச்சு. எப்பா, சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து. அந்த மாதிரி அவர் பண்ணுவார். ஒரு வில்லன் ஆக்ட் வந்து அழகிய தமிழ் மகள் இருக்கும். பட் ஆனால் வந்து அது அந்தளவுக்கு கிடையாது. இதில் வந்து பியூர் வில்லனிசமு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற அளவுக்கு இதை கொடுத்துருக்காப்புல. அண்ட் ஆஃப்கோர்ஸ் விபி அண்ணா வந்து சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவர் எப்பவுமே நல்லா தான் பண்ணுவார். எப்பவுமே அவர் படம் போர் அடிக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் போனேன். பட் இது வந்து பயங்கரமான எக்ஸ்ட்ரானரி. தலைக்கு எப்படி ஒரு மங்காத்தாவோ, சிம்பு எஸ்டிஆருக்கு எப்படி வந்து ஒரு மாநாடோ, அதே மாதிரி விஜய் நாயக் வந்து ஒரு கோட்டை கொடுத்துட்டாரு. சூப்பர்னா, லவ் யூனா. அதே மாதிரி யுவனண்ணா அவர் வந்து நம்ம இந்த பாட்டெல்லாம் வந்து என்னடா இப்படி போட்டுனுக்கிறாரு அப்படி போட்டுனுக்கிறாரு, எவ்வளோ வயசான என்ன லைன் சால்வேஸ் லைன் அப்படின்ற மாதிரி பிஜிஎம்ல செம்ம ஃப்ளோவில் பண்ணிட்டாப்புல. பிஜிஎம்னு தெறிக்க விட்டுருக்காப்புல படத்தில். அதே மாதிரி இவ்வளோ பாசிட்டிவிட்டிஸ் இருந்தாலும் ஒரே ஒரு நெகட்டிவிட்டி. அந்த ஒன்று என்னன்னா, அந்த டிஏஜிங்னு ஒன்று பண்ண முடியாது. ரொம்ப குட்டி விஜய். நீ ட்ரெய்லரில் சொல்லுவாங்க, உன்னால் முடியலன்னா சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும்தான் வாய் அப்படியே அப்படியே மாதிரி நசையாமலே கண்ணு ஒரு பக்கம் எப்படி வீங்கின்னு. பட் ஆனால் ஆக்டிங் அந்த இதில் நல்லா இருந்துச்சு. அந்த ஒன்று மட்டும்தான் நெகட்டிவ். மற்ற எல்லாமே பயங்கரம் தான், வேற லெவல். இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்லுறாங்கன்னா, ஸ்பார்க் வந்து தேவையில்லாத இடத்துல வச்சு மறுபடியும் தேவையில்லாத தூக்கி போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அது நீங்கள் யாரும் கவனிக்க மாட்டீங்க. அந்த படத்தில் வந்து அந்த பாட்டு வந்து எதுக்காக வச்சாங்கன்னா, ஒரு சீனோட லிங்க் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எதுவுமே காரணமே இல்லாமல் போயிடக்கூடாதுல்ல அப்படின்றதுக்காக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் தேவைக்கூடக்கூடிய சாங் தான். அதில் டான்ஸும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் உண்மையாக சொல்லணும்னா இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான படம். இன்ஃபேக்ட் லியோலாம் வந்து நான் உண்மையாக சொல்கிறேன், லியோ வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னா அது செகண்ட் ஹாஃப் வந்து அப்படி இப்படின்னு போய் அது ஃபைட்லாம் ஓகே தான், ஆனால் அந்த அவ்வளோ இல்லை. இந்த படத்தில் இருக்க கதை இருக்குது பார்த்தீங்களா, டெப்த்து சூப்பராக இருக்குது, வேற லெவல். இதில் ஃபைட் சீன்லாம் அல்டிமேட், தார் மாதிரி தக்காளி சோறுன்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஃபைட் சீன்லாம் மாசாக இருக்குது. ஒரு சில இடத்துல மட்டும் அந்த ஜம்ப்பு அதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஆனால் ஃபைட்லாம் பிசுரே இல்லை, அவ்வளோ அப்படியே உண்மையாக அடிக்கிற மாதிரி இருக்குது, வேற லெவலில் இருக்குது. அண்டு உங்களுக்கு வேற என்ன சொல்லலாம், படம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட்டு வாட்ச், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பரத். டாட்டா.